தேவாவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்திருக்கிறார். நம்ம எல்லாம் மகிழ்ச்சியோடு கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்துகிற சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட கரங்களை அசைத்து சொல்லுவோமே ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம எல்லாரும் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பழைய பாடல், தேவனை துதித்திடுவோம் சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடும் என்கிற அருமையான பாடல். நல்ல சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரே எங்கள் சபை நடுவில் நீர் எழுந்தருள வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு கூட இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனை துதித்திடுவோம் சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு சொல்லுவோம். எங்கள் காலடிகள் வழிவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, கண்மணி போல காத்து எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் இதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் இதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அப்படியே சொல்லுவோம். சபையில் நாங்கள் உம்மை அழைத்திடுகிறோம் ஆண்டவரே, சகாயம் பெற்று வாழ்ந்திடுவதற்காக சாத்தானை இன்னும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையிலே உமக்காக நாங்கள் உழைத்திடுவோம். நல்ல சந்தோஷத்தோடு கூட சின்ன பிள்ளைகள நல்ல கையை தட்டுங்க பாருங்க. நல்ல கைகளை தட்டு. சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே,
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. சேர்ந்து ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோ, தேவ சாயலாய் மாறிடுவோ. வேத வசனம் கீழ்ப்படிவோ, தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா. தேவனுக்கே நல்ல கைகளை உற்சாகமாய் தட்டி அல்லேலூயா. பரிசுத்தர்க்கே அல்லேலூயா. ராஜனுக்கே அல்லேலூயா. தேவனுக்கே தேவனுக்கே அல்லேலூயா. கர்த்தருக்கே அல்லேலூயா. பரிசுத்தர்க்கே அல்லேலூயா. ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடும். இயேசு மேகத்தில் ஒரு நாள் வரப்போகிறார். நாமும் அவரோடு கூட சேர்த்திடுவதற்காய் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட சேர்த்து பாடுவோமா? வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். எல்லாரும் சொல்லுங்க. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா. தேவனுக்கே உற்சாகத்தோடு சொல்லுவோமே. கர்த்தருக்கே அல்லேலூயா. பரிசுத்தர்க்கே அல்லேலூயா. ராஜனுக்கே அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா. கர்த்தருக்கே அல்லேலூயா. பரிசுத்தர்க்கே அல்லேலூயா. ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். கைகளை தட்டி சொல்லுங்க. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா. கர்த்தருக்கே அல்லேலூயா. பரிசுத்தர்க்கே அல்லேலூயா. ராஜனுக்கே அல்லேலூயா. தேவனுக்கே. உணர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பரிசுத்தர்க்கே அல்லேலூயா. ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கே. உள்ள சொல்லட்ட ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. பரிசுத்தர்க்கே ஹல்லேலூயா. ராஜனுக்கே. மறுபடியும் ஹல்லேலூயா. தேவனுக்கே. எங்கள் தேவனுக்கே. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தர்க்கே ஹல்லேலூயா. ராஜனுக்கே.
ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. நீ கிளைமேட் சேஞ்சான்னு தெரில, இல்லை சில முகங்கள் எல்லாம் அப்படி வாடி வதங்கி போயிருக்கிறது. மழையை கண்ட உடனே சில செடிகள் எல்லாம் தளிர்த்து பூ பூத்திருக்கும். மழையை காணாத உடனே வாடி வதங்கிறது மாதிரி சபையில் வந்திருக்கணும். இப்போதான் ஆராதனை தொடங்கி இருக்கு 8 மணிக்கு, அதுக்குள்ளே என்ன செய்தாச்சு? வாட தொடங்கியாச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். காரணம் என்னன்னா, நம்ம ஆராதிக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதைத்தான் பாடலை பாட போகிறோம். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இமயமலையே அதுக்கு இடத்திலிருந்து இடிந்து விழுந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அப்படி சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எந்த இடத்திலையும் நம்ம கைவிட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றி நடத்தினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ஒரு தேசமே எதிர்த்து நின்று அவனை தீச்சூளையில போட்டாங்க. ஆனா கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அவர்களை கர்த்தர் கைவிடல, அவர்களை உயிரோடு அந்த இடத்துல இருந்து மீட்டார். அது போல எந்த ஆபத்துல, எந்த கஷ்டத்துல, எப்பேற்பட்ட பிரச்சனையில, கடன்கள்ல, வியாதியில நீங்க வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தெரிந்தவங்க சேர்ந்து பாடுங்க, மற்றவர்கள் அதை கவனித்து நாம் பாட போகிறோம். இயேசு பெரியவர், இயேசு, அந்த வார்த்தையை சொல்ல சொல்லவே நமக்குள்ள ஒரு பலன் உண்டாயிரும். ஹல்லேலூயா. வாடின முகங்கள் எல்லாம் சந்தோஷம், ஒரு முக மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். அந்த பாடலுக்கு ஏற்றார் போல எல்லாரும் இணைந்து கைகளை தட்டும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கை தட்டி. பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். சொல்லுங்க. மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர். அப்படியே சொல்லுங்க. அதிசயங்களை செய்கிற இயேசு பெரியவர், அற்புதங்களை செய்கிற இயேசு பெரியவர், நம்பின ஒவ்வொருவரை வாழ வைக்கிற இயேசு பெரியவர், அவரே நம்முடைய நம்பிக்கையின் நங்கூரம்னு சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். கைகளை தட்டி. அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் காலை வேளையில? கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தாகம் தீர்க்கும் ஜீவநதி இயேசு பெரியவர்,
ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு பெரிய. எல்லாருமாய் சின்ன பிள்ளைகள் கையை தட்டி சொல்லுங்க. இயேசு பெரியவர், உலகிற்கு ஒளியான இயேசு பெரியவர், உலகிற்கு ஒளியான இயேசு பெரியவர், உத்தமனின் துணையான இயேசு பெரியவர், உத்தமனின் துணையான இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு. அப்படியே சொல்லுவோம். இயேசு பெரியவர், நம் ஆமென், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மறுபடியும் என்றென்றும் இயேசு. விசுவாசத்தோடு கூட என்னுடைய இயேசு பெரியவர் சொல்லி பாடுங்க. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். சொல்லுங்க. உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், நம் குறைவுகளை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரிய. அப்படி சொல்லுவோம். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படியே நம்ம சொல்ல போகிறோம். யோனாவிலும் பெரியவர் நம்முடைய இயேசு, சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். இந்த காலை பொழுதிலே பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். நல்ல கைகளை தட்ட உற்சாகத்தோடு கூட. யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு. யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு. தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு, தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு. பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு, பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். ஆமென். அவர் அல்லேலூயா. என்றென்றும் அல்லேலூயா. ஒருபோதும் கைவிட மாட்டார். என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. வேற ஒரு வார்த்தை இல்லை. இயேசு பெரியவர், இயேசு பெரியவர்னு பாடணும். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பாடணும், அவ்வளவுதான். அப்படி பாடும்போதே கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். ஹல்லேலூயா. நிறைய சுமையோடு கூட நம்ம வந்திருப்போம். அந்த சுமையெல்லாம் இறக்கி என்ன செய்திடணும், வச்சிடணும். ஒரு பாட்டி கதை சொல்லுவாங்க. முன்னாடி ஒரு பாட்டி தலைச்சமடா ஒரு மூடையை சுமந்துட்டு போனாங்க. அவங்க ரொம்ப களைச்சி போனதுனால அந்த வழியாக வந்த மாட்டு வண்டியில் அவங்க லிஃப்ட் கேட்ட உடனே ஐயா கொடுத்துருவார். கொடுத்த உடனே கொஞ்ச நேரம் கழித்து இந்த பாட்டி என்ன செய்கிறாங்கன்னு திரும்பி பார்த்தா பாட்டி திருப்பியும் தலையில் தான் என்ன செய்யுங்க, மூடை வச்சுட்டே வராங்களாம். அந்த அவர் சொன்னாராம், அம்மா நம்ம சுமக்காண்டா, நீங்கள் மாட்டு வண்டியில் ஏறி இருக்கிறீங்க, அதை தூக்கி கீழே வைங்க மூடையை, அது மாடு என்ன செய்யும், சுமந்துட்டு போகும்னு சொல்லி. இது போல் நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்துட்டோம், சுமையை இறக்கி வைக்க தான் வந்திருக்கோம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எந்த வசனத்தை நம்பி வந்தோம்னா, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். அதனால தான் நம்ம பாரத்தையெல்லாம் என்ன செய்திருக்கோம், சுமந்து கொண்டு இங்கே வச்சாச்சு. ஆனால் சிலருக்கு தலையில் என்ன செய்யுது, அது என்ன அந்த பாரம் அப்படியே இருக்குது. அதை தூக்கி வச்சிருக்கிறதுனால தான் முகத்தில் ஒரு என்ன இல்லை, ஒரு மலர்ச்சியே இல்லை. ஒரு சிரிச்சிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
நமக்கு இங்கே சொல்லி சொல்லி சிரிக்க வைக்க வேண்டியது இடத்துக்கு. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்க ஆராதனையே சிரிப்பு தான். அப்படி ஒரு பக்கம், அப்படி ஒரு கூட்டம் நடக்குது. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நேர்த்தியா நடத்தி கொண்டிருக்கிற. கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுல ஒரு சரணத்தை பாடி கத்தரை மகிமைப்படுத்த போகிறோம். மனுஷனை பார்க்கலும் இயேசு பெரியவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த கால வேளையில? இந்த உலகத்துல எத்தனை மனுஷர்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில வகித்திருந்தாலும், எல்லாரும் பார்க்கலும் நம் நேசிக்கிற ஆண்டவர் பெரியவர். பிரபுக்களை பார்க்கலும் பெரியவர். இருக்கிற பட்டம் பதவி எல்லாவற்றை பார்க்கலும் பெரியவர். ஆமென். நாம் நேசிக்கிற அந்த அன்பு ஆண்டவர், அவருக்கு இணையாக இந்த உலகத்துல எந்த செல்வங்களும் இல்லை, எந்த சொத்துக்களும் இல்லை, எந்த ஆசீர்வாதங்களும் இல்லை. அவரை போல பெரியவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனை வேளையில அந்த தெய்வத்தை நம்ம பெரியவராய் பார்க்கவும், அவரை நமக்கு சொத்தாக சொந்தமாய் சேர்த்துக் கொள்ளவும் கர்த்தர் கிருபை தந்தபடினால் கைகளை தட்டி இந்த பாடலின் ஒரு சரணத்தை பாடி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். சொல்லுவோம், இயேசு பெரியவர். பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பட்ட பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர். பட்ட பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு நல்ல சொல்லுவோம், இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் தைரியமா சொல்லுவோம், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மறுபடியும் சொல்லுவோம், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நமக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர். உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுங்க. பின்னாடி இருக்கிற தாய் தகப்பன் வரலாம். உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். குறைவுகளை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். நம் குறைகளை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். கையில கட்டி, இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். ஆமென். ஒருபோதும் அப்படியே அந்த வார்த்தை விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். என்றென்றும் இயேசு பெரியவர். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருபோதும் இந்த இயேசு கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி எவ்வளவோ தீர்மானங்கள் எடுப்போம். எடுத்துட்டு அந்த முதல் வாரத்திலேயே இயேசுவை என்ன செய்வோம், நம்ம கைவிட்டுருவோம். ஆனால் அவர் நம்ம 1ஆம் தேதி காலையில் ஒரு ஜெபம் பண்ணோம் பார்த்தீங்களா, ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் என்ன பார்த்துருங்களே, என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொன்னோம்ல. அவர் அதை மாற்றவே மாட்டார். அவர் அதில் கவனமாக இருப்பார். அவர் கைவிடாமல் பாதுகாத்து கொண்டே இருப்பார். சில நேரங்களில் நம்ம தான் என்ன செய்வோம்னா அவரை கையை விட்டுட்டு தூரமாய் போய்விடுவோம். சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னா நம்ம கையை பிடிச்சு நடந்து வந்துட்டே இருப்பாங்க. திடீர்னு கையை உதறி விட்டுட்டு ஓடிடுவாங்க. நேற்று ஒரு ஜெப கூட்டத்துக்கு நாங்களும் போதெல்லாம் போயிருந்தோம். திடீர்னு ஒரு சின்ன குழந்தை பாவி போல நம்ம காருக்கு முன்னாடி வந்து பாய்ந்து வருது. ஆண்டவரே காப்பாத்தோன்னு. ஏன்னா அவ்வளவு நேரம் பெற்றோருக்கு அரவணைப்புல இருந்து கேட்டை திரும்பிட்டு மெயின் ரோட்ல சாடி ஓடி வந்தாச்சு. ஏன்னா அவங்க ஏதோ ஒன்று மைண்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. உடனே அந்த தாய் அரவணைப்பை விட்டுட்டு ஓடி வந்துடுது. இது போல அநேக நேரங்களில் நம்மளும் அந்த சர்வ வல்லவருடைய கையை பிடிச்சிட்டே தான் நடப்போம். ஆனால் எப்போ என்ன நடக்குன்னு தெரியல, நம்ம என்ன செய்வோம், அப்படியே மறந்து ஓடிடும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனி வராதபடி அவரையே பற்றி குடித்து வாழுவோம். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆறுதலின் தெய்வமே என்கிற அருமையான பாடல். அதை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம்.
ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துகிறவர், நம்மை தைரியப்படுத்துகிறவர். அவருடைய சந்நிதியில் அதனாலதான் கூடி வந்திருக்கிறோம். நீ யோசித்து பாருங்க, ஒவ்வொரு வாரமும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலை வரும் பொழுது அநேகருடைய உள்ளம் துடிப்பா இருக்கும். எப்போ நம்ம கூடி ஒரு சபையா இணைஞ்சி ஒரு 2-3 மணி நேரம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளம், ஒரு வாஞ்ச நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வரும் பொழுது எவ்வளவுதான் பாரத்தோடு வந்தாலும் அங்கு பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், ஜெபங்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள், வேத வார்த்தைகள் நம்மை ஆறுதல் படுத்துகிறது. காரணம் என்னன்னா, அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். அவருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்துகிறதுனாலதான் வாஞ்சியோடு கூட வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நம்ம கவனித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்து பாருங்க. இந்த ஆலய ஆராதனை பங்கெடுத்திருக்கிற நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏராளமான குழப்பங்கள் உண்டு. நம்முடைய மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற ஏராளமான காரியங்கள் உண்டு. சில நேரங்களில் வியாதி நம்மை பலவீனம், அதை நம்மை ஆறுதல் அற்றவர்களாய் மாற்றுகிறது. அல்லது நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத நீதிமன்ற வழக்குகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அல்லது கீழ்ப்படியாத பிள்ளைகள், இப்படி நம்ம சொல்ல போனா ஏராளமான காரியங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொருவருடைய வீடுகள்லையும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஆறுதல் அற்று நம்முடைய நல்ல சிரிச்சு பேசிட்டே இருப்போம். ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நினைக்கும் பொழுது நம்முடைய சந்தோஷம் எல்லாம் மாறி போகிறது. ஆனால் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்த அழைத்து வந்திருக்கிறார். அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையில உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்தவே அழைத்து வந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துகிறவர். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறோம். தொடர்ந்து இந்த பாடலை பாடி அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. உண்மையான மனநிலைமையோடு கூட ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் என்கிற தைரியத்தோடு கூட இந்த பாடலில் சில சரணங்களை பாடுவோம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேர்ந்து சொல்லுவோம். ஆறுதலின் தெய்வமே, ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது. ஆமென். கம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆமென். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலோ ஓடினாலோ களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆமென். நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். சத்தத்தை உயர்த்தி சொல்லவோ. உம்முடைய சந்நிதியில் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள். அவர்கள் தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, பேரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை
சந்தோஷத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் அவே ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பே ஆவே வாசலில் காத்திருப்பே ஆறுதலின் தெய்வமே வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலான. எல்லாரும் எழுந்து நிற்பமா இருக்கிற இடங்கள் எழுந்து ஒரு நாள் மேலானது ஒவ்வொரு நாளும் உமது சமூகத்தில் அமே ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பே. கைகளை தட்டி சொல்லுவோம் காத்திருப்பே ஆறுதலின் தெய்வமே கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சொல்லுவோம் ஆமென். வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள் அவர்கள் சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூக எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே அப்படியே கண்களை மூடி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்முடைய ஆறுதலின் தெய்வமாய் இருக்கிறார். அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவராய் தைரியப்படுத்துகிறவராய் திடப்படுத்துகிறவராய் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய திரு சமூகத்தை தேடி வந்த ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துகிறவர். அவருடைய சமூகத்தை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி இந்த ஆராதனை வேளையில கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்கு உரியவர். அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஆறுதலின் தெய்வமாகிய அந்த அன்பு ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஆமென். அவர் இந்த காலை வேளையிலே அவருடைய சந்நிதியிலே நம் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்ததே நம்மை ஆறுதல் படுத்த, நம்மை தைரியப்படுத்த, பலன் இழந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காக. ஆமென். மன நிலைமையிலே சோர்ந்து போயிருக்கிற நம்மை பலப்படுத்த அவர் அழைத்து வந்திருக்கிறார். எல்லா கவலைகளை மறந்துருங்க. நடந்த எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை மட்டும் துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய. அப்படி சின்ன பிள்ளைகளை கண்ணுகளை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி பெரியவங்க எல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு நீங்க ஒரு ஆறுதலோடு கூட இந்த ஆராதனை விட்டு செல்லும் பொழுது ஆறுதல் நிறைந்தவர்களாய் செல்லணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம். கர்த்தர் கொடுக்கிற ஆறுதலையும் கர்த்தர் அருளுகிற சமாதானத்தையும் அனுபவித்தவர்களாய் நாம் செல்ல போகிறோம். ஆமே. சந்தோஷத்தோடு கூட நல்ல கைகளை தட்டி ஆமே அவருக்குள்ளே நாம் பலப்படுவதற்கு வந்திருக்கிறோம். அவருக்குள்ளே நாம் பலனடைவதற்கு வந்திருக்கிறோம். அவர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறவர். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பலப்படுத்துகிற ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் ஓடினாலும் களைப்படைவதில்லை, நடந்தாலும் சோர்வு அடைவதே இல்லை. காரணம் கர்த்தருடைய பலன் அந்த மனிதனுக்குள் இருக்கிறதுனால, கர்த்தருடைய பலன் அந்த ஆத்மாவுக்குள் இருக்கிறதுனால ஒரு நாள் சோர்ந்து போகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனதை தளர விட்டுறாதுங்க. இந்த காலை ஆராதனை வேளையில கர்த்தர் நம்மை பலப்படுத்தட்டும். 1000 காரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. 1000 குழப்பங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம், நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் தாறுமாறாய் நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவரை மட்டும் நோக்கி அப்படி பாருங்க. ஹல்லேலூயா
ஹalleluya. அவர் சூழ்நிலைகளை சாதகமாக்குகிறவர். அவர் சூழ்நிலையில் இருக்கிற எல்லா குழப்பங்களை மாற்றுகிறவர். ஹalleluya. அவர் நம்ம மீது இரக்கம் வைக்கிறவர். அவர் நமக்கு சகாயம் செய்கிற கண்மலையாய் இருக்கிறார். ஹalleluya. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். மறுபடியும் சொல்லுவோம். உம்மிலே பலன் கொள்ளும் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் அவர்கள் களைப்படையா, ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆமென். நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலை தெய்வமே. ஹalleluya. ஹalleluya. எவ்வளவு நல்ல ஆண்டவர். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். நம்மை தைரியப்படுத்துகிற ஆண்டவர். நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். அவருடைய பலன் இந்த காலை ஆராதனை வேளையில நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும்னா கொஞ்சம் வாயை தரங்கம்மா. ஆமா, நீங்க பெரிய படித்தவர்களா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த காலை வேளையில நீங்க பலனை இழந்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணித்து ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிங்க. நம்முடைய தகுதி எல்லாம், நம்முடைய எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருடையத்தில் அப்படியே சரணடைந்தவர்களாய், ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறோம். பலன் இழந்த பாத்திரமாய் வந்திருக்கிறோம். நொறுங்கி போன மனநிலைமையோடு கூட வந்திருக்கிறோம். உங்களுடைய இயலாமை ஆண்டவரிடத்துல சொல்லி கேளுங்க. வாலிப தம்பி தங்கச்சி கண்ணை மூடி ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஆமே, உங்களுக்கு அவர்தான் இரக்கம் செய்யணும். ஹalleluya. உங்க எதிர்காலத்தை அவர்தான் பொறுப்பெடுக்கணும். அருமையான தகப்பனே, உங்களுடைய அந்திய காலங்களில் அவர்தான் உங்களுக்கு ஊன்றுகோலா வரணும். ஆண்டவர் தான் உங்களுக்கு துணையா வரணும். ஆமென், ஆமென். உங்க குடும்பத்திற்கு சகாயம் செய்யணும்னு அவர்தான் இரக்கம் செய்யணும். உங்க பிள்ளைகளுக்கு அவர்தான் நன்மை செய்யணும். ஹalleluya, ஹalleluya. வாயை திறந்து துதிங்க, துதிங்கம்மா. ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்யட்டும். ஹalleluya. எது இருந்தாலும் ஆமென், கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்க பக்கமாய் நீட்டாவிட்டா ஆமென், நம்மை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஹalleluya, ஹalleluya. ஆமென். எஸ்தருக்காக ஒரு செங்கோல் நீட்டப்பட்டது. எஸ்தருக்காய் ஒரு செங்கோல் நீட்டப்பட்டபடினால அவளுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். அவள் நிமித்தோ ஒரு ஜனக்கூட்டம் ஆமென் விடுவிக்கப்பட்டது போல இந்த கால வேளையில தேவ சமூகத்திலே நமக்காய் ஒரு செங்கோல் உயர்த்தப்பட வேண்டுமானா, நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட வேண்டுமானா, ஆமென், அவரிடத்தில் ஆண்டவரிடத்தில் அப்படியே சகாயத்திற்காய் கெஞ்சுங்க. கொஞ்சம் வாயை திறந்துருங்க. ஆமே, நீங்க மௌனமா இருந்து எதையுமே சாதிக்க முடியாது. நீங்க மௌனமா இருக்கிறதுனால எந்த நன்மையும் உண்டாகாது. ஆமென். ஆண்டவர் நல்ல சூழ்நிலையை தந்திருக்கிறார். விடுதலையோடு ஆராதிப்பதற்கு ஒரு நல்ல ஸ்தலத்தை தந்திருக்கிறதுனால மகிழ்ச்சியோடு கூட ஆமென், ஹalleluya, ஆமென், ஆமென். நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் எம்மாத்திரம் ஆண்டவருக்கு, ஆமென், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பர்வதங்கள் எம்மாத்திரம் ஆண்டவருக்கு. நம்முடைய இயலாமைகள் ஒரு பொருட்டே அல்ல. ஆமென். கர்த்தருடைய பலன் நமக்குள்ள இல்லாததுனாலதான் அநேக இடங்களில் அவமானப்பட்டு நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ள இல்லாததுனாலதான் அநேக பிரச்சனைகளை கையாளுவதற்கு உங்களுக்கு தைரியம் இழந்து நின்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு நஷ்டத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ பலன் இல்லாததுனால, தேவன் கொடுக்கிற ஞானம் இல்லாததுனால, தேவன் கொடுக்கிறதான கிருபையை நீங்க அனுபவிக்க விரும்பாததுனாலதான் அநேக பிரச்சனைகளுக்குள்ள குழப்பங்களுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறீங்க. நீங்க வடிக்கிற கண்ணீர்ல பெரும்பான்மையானது ஆமே காரணமே தேவ பலன் உங்களுக்குள்ள இல்லாததுனால. இந்த காலை வேளையில கேட்போம் ஆண்டவரிடத்துல, ஆமென், ஆண்டவரே உங்க சந்நிதியை தேடி வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஹalleluya. அவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் உண்டு. அருமையான தாயே,
ஆண்டவருடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க. கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஹல்லேலூயா. ரிபகரபா. நெடு நாட்களை சில பிரச்சனைகள் உங்களுடைய இருதயத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. நெடு நாட்களை சில காரியங்கள் உங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரிடத்துல முறையிடுங்க. ஆண்டவர் இரக்கம் செய்கிறவர், அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவர், அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்முடைய கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. மனதார சொல்லி பாருங்க இந்த வார்த்தைகளை. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. அந்த வார்த்தையை சொல்லுமா வயதான தாய் தகப்பன்மார்? வேறிடத்தில் 1000 நாள், உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பே, வாசலில் காத்திருப்பே. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது சமூகத்தில் வாசலில் காத்திருப்பேன். அப்படி சொல்லுங்கம்மா தாயே தகப்பனே, சொல்லுங்க. வாசலிலே காத்திருப்பேன், உங்க சமூகத்துல காத்திருப்பேன். ஓ, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அப்படி அந்த வார்த்தையை சொல்வீங்களா ஆண்டவரை பார்த்து? பாதத்தில் அமர்ந்திருப்பேன். மரியாதை போல சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பாதத்தில் அமர்ந்திருந்து நீங்க என்ன சொல்ல போகிறீர் என்பதை நாங்க கேட்டுக்கொண்டே இருப்போம். உங்க பாதத்தில் அமர்ந்திருப்போம்னு சொல்லுங்கம்மா. அவருடைய பாதத்தில் அமர்வதற்கு விருப்பப்படாததுனாலதான், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதற்கு நம்ம பிரயாசப்படாததுனாலதான் இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு கண்ணீர்கள், இவ்வளவு பாரங்கள், இவ்வளவு தடுமாற்றங்கள், இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு பிரச்சனைகள், பிரிவினைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் அவருடைய பாதத்தில் தரித்திருப்பதற்கு நம்முடைய இருதயம் விரும்பல. ஆமே சொல்லுங்க. கண்கள் மூடி இருக்கிற வேளையில் ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நாங்க தரித்திருக்கட்டோம்ப்பா. ஆமே, உங்க பாதத்துல தரித்திருக்கட்டோம்ப்பா, உங்க பாதத்தில் அமர்ந்திருக்கட்டும். ஆமேன். ஓயாமல் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லுங்க. விலையேற பெற்ற பரிமள தைலத்தை ஆமேன் மரியாள் தனக்கென்று சேர்த்து வைத்தது அப்படியே ஆண்டவருக்கென்று ஊற்றி விட்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு, அவளுடைய பாதத்தை விட்டு எழும்புவதற்கு அவள் விரும்பவே இல்லை. ஆமென். ஆண்டவர் அவளை மெச்சிக்கொண்டார். ஆமென். இந்த காலை வேளையில சொல்லுங்க, பாதத்தில் காத்திருப்பே ஒவ்வொரு நாளும் உமது இல்ல. கொஞ்சம் சத்தமா சொல்லி பாருங்கம்மா. வாசலில் காத்திருப்பே ஆறுதலின் தெய்வமே. நீங்க வாயை திறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடுதலை. நீங்க வாயை திறந்து கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆமே. ஆகாரத்தை செய்தாள். வனாந்திரத்துல என் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஓ என்று சொல்லி கதற ஆரம்பித்தாள். ஆமென். ஆமே. வாயை திறந்துருங்கம்மா. ஹல்லேலூயா. எல்லா குழப்பங்களும் மாறிரும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையில் இருக்கிற எல்லா குழப்பங்களும் மாறிரும். நீங்க வீணா தேவையில்லாம கண்ணீர் வடிக்க வேண்டியது இல்லை. ஆமென். Thank you Jesus, thank you Jesus. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்துங்க. கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கம் செய்கிற வரையிலும் ஆண்டவர்
ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டிருப்பேன் என்று சொல்லி பக்தர்கள் சொன்னார்களே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளே உண்டாகட்டுமே. ஆமென். விடாது அவருடைய கரங்களை பற்றி கொள்ளுவோம், அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுவோம். கேளுங்க கேளுங்க தம்பி தங்கச்சி கேளுங்க. ஆமென் ஆமென். அப்படியே சொல்லி பாருங்க, அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு என்னை விடுதலையாக்கும். ஓ ராபாதா நீயாபாலா ஷத்தரே. ஆமென். விட மாட்டேன்னு சொல்லுங்க. உம்முடைய பாதத்தை விட்டு நாங்கள் விலக மாட்டோம். ஓ எங்களுக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரையிலோ, எங்களுக்கு நீர் இரக்கம் செய்கிற வரையிலோ, ஆமென் ஆமென், அவர் நம்மை விடுவிக்கிற வரையிலோ உம்மை விடாது பற்றி கொண்டிருப்பேன். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. ஆமென் ஆமென் ஆமென். கவலை கண்ணீர் வந்தவுடனே, பிரச்சனை வந்தவுடனே யாரோ ஒருவருடைய முகத்தை கரத்தை தேடுகிறோமே. சொல்லுங்க, இந்த காலை வேளையில இனி அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாதிருப்பதாக. உம்மையே சார்ந்திருப்பே, உம்மையே பற்றி கொண்டிருப்பே, உம்மை விடாதிருப்பே, உம்முடைய சமூகத்தை விட்டு விலக பிரயாசப்பட மாட்டேன். ஆமென் ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிறா, கர்த்தர் சத்தத்தை கேட்கிறா. ஓ ரீபா லாகா துடோரோ. உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் புறப்படும் பொழுது உங்களுக்காக பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்காக ஜீவ நீரூற்றுகள் திறக்கப்பட ஆரம்பிக்கும். ஆமென் ஆமென். ஹalleluya. ராகா துடா ரபா லாதா. நீங்க ஆமென் துதிக்க துதிக்க, ஆண்டவரிடத்தில் பேச பேச அடைக்கப்பட்டிருக்கிற ஊற்றுகள் திறக்கப்பட ஆரம்பிக்கும். உங்க சந்தோஷத்தை நெடுநாளாய் கெடுத்து கொண்டிருந்தானே அந்த பொல்லாத பிசாசு உங்க எல்லைகளை விட்டு வெளியேறுவதை நீங்க பார்ப்பீங்கம்மா. ஆமே, உங்க நிம்மதியை கெடுத்து கொண்டிருந்தானே ஒருவன், உங்களுடைய தூக்கத்தை கலைத்து கொண்டிருந்தானே ஒருவன். ஆமே, உங்களை வாழ விடாம உங்களுடைய வாழ்க்கையோடு போராடி கொண்டிருந்தானே ஒரு இருளின் கிரியை உங்களை விட்டு இந்த காலை வேளையில விலகுவத, உங்க குடும்பத்தை விட்டு விலகுவதை நீங்க உணர்வீங்க. கைகளை தட்டி கர்த்தரை பார்த்து சொல்லுவோம். ஆமென் ஆமென். விடாது கூப்பிடுங்க. அந்த கானானிய ஸ்திரீ செய்தது போல ஆமென் ஆமென் அவரை ஓயாமல் பற்றி கொண்டிருப்போம், அவரை விடாதிருப்போம். இந்த காலை வேளையில சத்தத்தை தாழ்த்திராதுங்கம்மா. இதை விட நமக்கு மேன்மையானது ஒன்று இல்லை, இதை விட மேலானது ஒன்று இல்லை. ஆமென் ஆமென் ஆமென். தம்பி தங்கச்சி ஆமென், கவனத்தை சதற விடாதுங்க. ஏசப்பான்னு கூப்பிடுங்கம்மா, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஹalleluya ஹalleluya. ஏசையா, அவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவர். தகப்பனே, சகோதரா, அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவர். இந்த காலை வேளையில நம் பக்கமாய் சாய்ந்து இருக்கிறார், நமக்கு செவி சாய்க்கிற பக்கத்துல வந்து இருக்கிறார். ஆமே, கொஞ்சம் யோசிங்க. எவ்வளவு நெருக்கத்துல நம்ம குடும்பம் இருக்குது, நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு வேதனைக்குள்ளா இருக்கிறாங்க, எவ்வளவு நஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள். ஓ அப்படின்னு சொல்லுவோம், உம்மை விடாது பற்றி கொண்டிருப்போம். ஹalleluya. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறதுனால ஆமென் ஆமென். இயேசு இயேசுங்கிற ஒரு வார்த்தை ஆமென் நம்மை வாழ வைக்கிற அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருப்போம். ஓ கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சேர்ந்து சீயோனை காண்பார்கள். ஆமென். ஓரி பதலர சதலரபா. சீயோனை காண்பார்கள். ஒன்று தெரியுமா, இந்த கண்ணீர் துக்கங்கள் எல்லாம் மாறி போயிரும். நம் மகாராஜாவின் நகரமாகிய சீயோனை காண போகிறோம். ஆமே, சீயோனை காண போகிறோம். அந்த மகிழ்ச்சியின் நகரத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம்.
அந்த மகிழ்ச்சியின் அனுபவத்திற்குள் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். எந்த குறையுமே இல்லாத அந்த மன மகிழ்ச்சியான நகரத்திற்குள்ளே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். கைகளை தட்டி சொல்லுவோம், இந்த கண்ணீர் எல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாறப்போகிறது. இந்த கண்ணீரின் அனுபவங்கள் எல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றப்பட போகிறது. இந்த தடுமாற்றங்கள் எல்லாம் மாறப்போகிறது. இந்த எளிமை, இந்த அனுபவங்கள் எல்லாம் மாறி கர்த்தர் நம்மை ஒரு மகிழ்ச்சியான வாழ்வுக்கு நேராய், ஒரு அற்புதமான வாழ்வுக்கு நேராய் நம்ம நடத்தி கொண்டு போகிறார். ஆமென். ஆண்டவரை மட்டும் நோக்கி கொண்டிருப்போம், ஆண்டவரை மட்டும் நோக்கி கொண்டிருப்போம். ஆமென். அவர்தான் இரக்கம் செய்கிறவர், அவர்தான் பெரியவர், பெரியவர், பெரியவர். சில நிமிடங்கள் தான் அமைதியா இருக்காதுங்கம்மா. அருமையான தகப்பனே, சகோதரா, அமைதியா இருக்காதுங்க. ஆமென். கர்த்தர் இரக்கம் செய்கிற வேளை, கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற வேளை, இது கர்த்தர் இறங்குகிற வேளை. ஆமென். உங்க வாழ்க்கையில இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த நாள் ஒரு விசேஷித்தமான நாள். திமனகர துடோரோ லிமியாக்கரே துடானா சாந்தரே லிகன துயாப் கரோமி ஆசியாத்தலரபா. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் விளக்கை ஏற்றுகிற நாள் இது. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கிற நாள் இது. ஆமென். thank you. விசுவாசிக்கிறவங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து thank you Lord. ஓ ரிபப பதல சந்தலரபா. ஹalleluya. பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். இந்த காலையாவேளையில களி கூறுவோம், களி கூறுவோம், சொல்லி மகிழ்வோம். அல்லேலூயா. பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். நல்லா சொல்லுங்க. பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் சொல்லி மகிழ்வோம். ஹalleluya, ஹalleluya. நீ உள்ள சொல்லட்டும். ஹalleluya. அந்த துதியின் தூபம் எழும்பட்டும். சபை நடுவில் இருந்து அந்த துதியின் தூபம் ஒவ்வொரு உதடுகள் இருந்து எழும்பட்டுமா. அந்த துதியானது உங்க உள்ளத்திலிருந்து எழும்பட்டும். ஆமென், ஆமென். பரலோக தேவ சமூகத்தை அடைகிற, ஆமென், பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற அந்த தேவ சமூகத்தை அடைகிற துதியின் தூபம் நம் நடுவில் இருந்து எழும்பட்டும், எழும்பட்டும். ரீகாபா துடா லாபா ஷியாந்தரே ஓ ராகாதா லா 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 ரபா ஓ ரமனதரியாந்துரோ ரிகதல சந்தரதரியாந்துரு. ஆமென், 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 ஆமென். துதித்து 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 மகிழ்ந்து மகிழ்ந்து புகழ்ந்து புகழ்ந்து ஓ ராகதல சந்தரபா அவருடைய சமூகத்தை துதியினால் நிரப்போ. ஆமென், ஆமென். துதியானது தேவ சமூகத்திலிருந்து ஜெயத்தை கொண்டு வருகிறது அல்லவா. துதியானது தேவ சமூகத்திலிருந்து விடுதலையை அவை கொண்டு வருகிறது அல்லவா. ஓ பாபா பாபா தர ஷகதரரபா
வாஞ்சிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். வாஞ்சியோடு கூட கதறுகிறவர்கள், ஆமென், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல எந்த ஆத்துமா இந்த காலையில வாஞ்சிக்கிறதோ அந்த ஆத்துமாவை கர்த்தர் நிரப்புகிறார். அந்த ஆத்துமாவை கர்த்தர் நிரப்புகிறார். அந்த உள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிறது. அந்த உள்ளங்கள் எல்லாம் தாகம் தீர்க்கப்படுகிறது. அந்த உள்ளங்களுடைய தடுமாற்றங்கள் மாறுகிறது. ஓ ரபா துடோ ரோஷியாந்தரோ ரிகாதலஷியா, ஆமென். அந்த உள்ளங்கள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய வல்லமையால் நிரப்புகிறார். ஆமென். கசப்பு வெறுப்புகளை மாற்றுகிறார். ஆமென். அந்த இருதய நொறுங்குண்ட இருதயங்களை கர்த்தர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். வாஞ்சிக்கிற உள்ளங்களை கர்த்தர் தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். வாஞ்சிக்கிற உள்ளங்கள் தேர்தல் அடைய கொண்டிருக்கிறது. வாஞ்சிக்கிற உள்ளங்கள் தேர்தல் அடைகிறது. ஆமென், ஆமென், ஆமென். தாகத்தோடு கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறோமே, கர்த்தருடைய தாகங்களை தீர்த்து கொண்டே இருக்கிறார். ஓ ரபாதர ஷல்பரபா, அவர் எல்லாருக்கும் போதுமானவர். அவருக்கு முன்பதாய் பாகுபாடே இல்லை. ஆமென். எளியவன் பலவான் என்று சொல்லி இல்ல. ஆமென், ஆமென், ஆமென். அவருக்கு முன்பதாய் எதுவுமே பாகுபாடு இல்லாதவர், என் தன்னிடத்தில் வருகிற ஒருவரை புறம்பே தள்ளாதவர். ஓ ஹல்லேலூயா. மென்மையானவருடைய கரங்கள் நம்முடைய சிரசிலே அமரும் அப்பா. மென்மையானவருடைய வார்த்தைகள் நம்முடைய செவிகள் வழியாய் தொனிக்கும். மென்மையானவருடைய வார்த்தையினுடைய இருதயம் உணர ஆரம்பிக்கிறது. அநேக உள்ளங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உணர்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்கள், தைரியப்படுத்துகிற வாக்கு தத்தங்களை அவை உள்ள உணர்கிறது. அவர் ஒரு வார்த்தையை நம்முடைய உள்ளத்துல எழுதிட்டா, நம்ம இருதயத்துல எழுதிட்டா, யாரும் அதை மாற்ற முடியாது. அந்த வாக்கு தத்தத்தை யாரும் மாற்ற முடியாது. எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு நல்ல ஆண்டவர். கடைசி நேரத்துல கவனங்கள் எல்லாம் சதறடிக்காதுங்க. அப்படியே உங்க உள்ள நீங்களும் ஆண்டவருங்கிற உணர்வோடு கூட Thank you Jesus. மென்மையான இருதயத்திலிருந்து சொல்லுவோம். சர்வ சிருஷ்டிகளுக்கும் எஜமானனா இருக்கிற எங்கள் ஆண்டவரே, தர்மையான நல்ல ஆராதனை பொழுதிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து உம்மிலே பலன் கொள்ள வைத்துக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அநேகரை நீர் தொட்டிருக்கிறீரப்பா. ஒவ்வொருவரும் உம்மை உணரத்தக்கதாய், உம்முடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாய் இந்த காலை பொழுதிலே எங்கள் மத்தியில கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை துவக்கம் முதல் இம்மட்டும் கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததே, தொடர்ந்து உள்ள பகுதிகளின் மூலமாய் உம்முடைய நாமத்தை நீ கர்த்தர் உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.